ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஜோவான் நற்செய்தி அதிகாரம் 16 வார்த்தைகள் 20 23 வரை. 16ஆம் அதிகாரம் 20 23 வரை. அக்காலத்தில் இயேசு நம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகின்றார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகின்றார். இப்போது நீங்களும் துயருகின்றீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. நான் தெளிவடைவதற்கு இறைவன் என்னை குழப்புகின்றான். நான் தெளிவடைவதற்கு இறைவன் என்னை குழப்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி ஜோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படுகின்றது. 16ஆம் அதிகாரத்திலே 20 23 வரை வாசித்தோம். அதிலே 24வது இறை வார்த்தையை நாங்கள் வாசிப்போம் என்றால் எனது இதுவே தொடர்ச்சியாக இருக்கின்றது. அது நிச்சயம் பலருக்கும் குழப்பத்தை தரலாம். என்றால் அந்த வார்த்தை சொல்கின்றது: நீங்கள் இதுவரை என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. நீங்கள் இதுவரை என்னிடம் எதுவும் கேட்கவில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நிச்சயம் இந்த வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கின்ற பொழுது நிச்சயம் நாங்கள் எத்தனை முறை கேட்டிருப்போம், எத்தனை ஆலயங்களுக்கு சென்று கேட்டிருப்போம், எத்தனை வழிபாடுகளில் சென்று கேட்டிருப்போம், எத்தனை முறை உபவாசத்தோடு கண்ணீரோடு கேட்டிருப்போம், எத்தனை ஆலயங்கள் யாத்திரை தலைங்கள் என்று நாங்கள் அணைந்திருப்போம். ஆனால் தெரியல. ஆனால் இப்போ இறைவன் இப்படி சொல்கிறாருண்டா அவர் என்னை குழப்புகின்றாரா அல்லது இறைவன் குழம்பிட்டாரா என்று நாங்கள் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இதை நாங்கள் ஆழமாக தியானிக்கின்ற வழியிலே 2 விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். ஒன்று அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய மாத்திரை அதை நாங்கள் தியானிப்பது நல்லது. ஒரு முக்கியமான நேரத்திலே, முக்கியமான இடத்திலே அங்கே ரசம் தீர்ந்து விடுகின்றது. அன்னை விரைந்து சென்று மகனுக்கு கேட்கின்றான்: மகனே, ரசம் தீர்ந்து விட்டது என்ற விண்ணப்பம் வைத்த வேளையிலே அங்கே யார் சொல்லுவார்: அம்மா, என்னுடைய நேரம் வரவில்லை. இன்னொரு சம்பவமாக பார்க்கலாம். நல்ல கள்வன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றான். இயேசு மரண வேதனையில் இருக்கின்றார். அவர் மரணிக்கப் போகின்றார். அந்த வேளையிலே அந்த நல்ல கள்வன் சொல்லுவான்: தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டவனாக நீர் விண்ணகம் செல்லுகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொன்ன வழியிலே ஆண்டவர் சென்று சொல்லுகின்றார்: ஒன்றே நீ என்னோடு பரகதையில் வீட்டிருப்பான். அங்கே அன்னைக்கு பதில் சொல்லாத இறைவன் அங்கே நல்ல கல்வனுக்கு பதில் சொல்லுகின்றான்.
ஆனால் இங்கே இன்னொன்றை நாங்கள் அந்நினூடாக அறிய வேண்டும். ஒரு மகன் அவ்விதமாக சொல்லிவிட்டார் என்பதற்காக அவள் போய் இருந்து விடவில்லை. மாறாக அங்கு இருந்த பணியாளர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன் பிரகாரம் செய்யுங்கள். எனவேதான் அந்த வார்த்தையிலே நான் பார்க்கின்ற வழியிலே சிறப்பாக, நீங்கள் இதுவரை என் பெயரால் எதையும் கேட்கவில்லை. நீங்கள் நான் கேட்டிருக்கின்றோம் தான், பல விடயங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அவருடைய பெயரால் நான் கேட்டிருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் சில வேளைகளிலே காலம் தாழ்த்தலாம். இன்றைய நாளில் நான் இந்த திருப்பலியிலே ஒரு குடும்பத்தினர் விசா கிடைத்தமைக்காக நன்றி சொல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட பல வருடங்கள் போராடினார்கள். ஜெபத்தில் வந்தார்கள், நீ ஜெபத்தில் வைத்தார்கள். ஒரு முறை இருந்தால் வேறுமணி சொல்லும் பெரும்பாலும் ஒரு எழுத்து பிள்ளை, சரி பெருமிடா இன்னொரு எழுத்து பிள்ளை. விதமாக பல வருடங்கள் போராடினாலும் அவர்கள் சோர்வடைந்து விடவில்லை. இனிமேல் நான் இந்த காலை திருப்பலியை முடித்து விட்டு அங்கே போகின்ற பொழுது அங்கே தொலைபேசியிலே ஒரு மிஸ்கால் இருந்தது. எடுத்து கேட்ட பொழுது, ஃபாதர் அன்றைக்கி அதிகாலை 5:30 மணிக்கு அவங்களுக்கு செய்தி வந்திருக்கின்றது, எங்கள் எல்லாருக்கும் குடும்பமாக விசா கிடைத்திருக்கின்றது சொல்லி. அது விதமாக நாங்கள் பார்க்கின்ற வழியிலே விதமாக அன்னையின் ஊடாக அன்று தருகின்ற செய்தி, அவருடைய சித்தத்தை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அவருடைய விருப்பத்துக்கு எங்களை கையளிக்கின்ற வழியிலே அதுதான் ஒரு மிகுந்த நிறையான மகிழ்ச்சி எங்களுக்கு தரும். இதை கடைசி அங்கே சொல்ல முடிக்கின்றார், உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் படியும். இன்றைக்கு நாங்கள் எங்களை எத்தனை பேர் மகிழ்ச்சி, உலக மகிழ்ச்சியை தேடி போய் கொண்டிருக்கின்றோம். உலக மகிழ்ச்சிகளை தேடி போய் கடைசியாக நாங்கள் காண்பதெல்லாம் கவலையும் நோயும் வேதனையும் கண்ணீருமாக இருக்கின்றது. அண்மையிலே ஒரு குடும்ப தலைவி என்னை சந்திக்க வந்திருந்தான். அவருடைய மகள் இந்த முறை ஸ்காலர்ஷிப் எடுக்கின்றான். அப்போ அந்த ஸ்டோரி மிக வாட்டமாக இருந்தான். ஃபாதர், நான் எல்லாம் முயற்சி படித்து விட்டேன், நல்லா படித்து கொண்டு வந்த மகள் இப்போ ஒரு சோர்வடைந்து இருக்கின்றான், படிக்கிறான் இல்லை, எதுவும் ஸ்பெஷல் டியூஷன் எல்லாம் போயிட்டு, நல்ல ஒரு வசதியான குடும்பம், எல்லாத்தையும் நிறைந்த குடும்பம். அவன் விவிதமாக எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து அவன் வேலையின் காரணமாக சில இடங்களுக்கு போய் வர வேண்டி இருக்கின்றது. எனவே விவிதமாக இருக்கின்ற வழியிலே ஏன் ஃபாதருடைய மகளுக்கு இப்படியான பிரச்சனை? அந்த வேலை தான் நான் கேட்டேன், ஏதாவது மகள் ஸ்போர்ட்ஸுக்கு போய் ஏதாவது விழுந்திருப்பாளா, அல்லது யாரும் பிள்ளைகளோட பிரச்சனை பட்டிருப்பாளா, அல்லது டீச்சர்ஸ் ஏதாவது கடுமையாக நின்றிருப்பார்களா, அல்லது வீட்டில் ஏதாவது பிரச்சனை? இல்லை ஃபாதர், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஏதோ ஒரு செய்தியை ஆண்டு வைத்திருக்கின்றார். பின்னோக்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இறைவன் முன்னிட்டு ஏதோ ஒரு செய்தியை தந்து கொண்டிருக்கலாம். அந்த வழியைத்தான் அந்த சோழி சொல்லுவான். அதை நான் சொல்ல விரும்பவில்லை, நான் சொல்லியாக வேண்டும். அதுதான் காரணம் நினைக்கின்றேன். நான் செய்த அபோஷன் எப்பொழுது நான் அந்த அபோஷனை செய்தேனோ அந்த கிழமையிலிருந்து என்னுடைய பிள்ளையுடைய படிப்பு குறைந்து கொண்டு போனதை நான் உணர்கின்றேன். அந்த அபோஷன் செய்கிறது எனக்கு விருப்பமில்லை தான், ஆனால் இந்த வேலையின் காரணமாகவும் சில விடயங்களின் காரணமாகவும் நான் செய்ய வேண்டி ஏற்பட்டது. அதை உறுத்தியது தான். ஆனால் இப்போ உணர்கின்றேன், நான் செய்த கடவுளுக்கு எதிரான ஒரு செயல் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை எனக்கு தந்திருக்கின்றதுன்னு சொல்லி. பிள்ளைகளே, இவருடைய காரியங்களே நாங்கள் தலையிட்டால் நாங்கள் எச்சரிக்கப்படுவோம். இன்னும் ஒரு குடும்ப தலைவனை பற்றி ஒரு உறவினர் கூறுவார்கள். அது நல்ல நிலையில் இருக்கின்றான், நல்ல வசதி எல்லாம் சம்பளம் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அவனுக்கு நல்ல வரன் தான் வருவதில்லை. நல்ல வரன் வந்தாலும் எல்லாம் விதமாக போய்கொண்டிருக்கின்றது, வயது போய்கொண்டிருக்கின்றது, இன்னும் அவனுக்கு வரன் வரவில்லை. அந்த வழியில் தான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கூட்ட பொழுது அப்பொழுது அந்த உறவினர் கூறுவார்கள், தாய் கூறியிருந்தான், அவன் ஒரு பிள்ளையை விரும்பினான். விரும்பியது மாத்திரமில்லை, வாக்குறுதியும் கொடுத்திருந்தான். எல்லாம் நடைபெற ஆயத்தங்கள் வந்த வழியிலே அறிய வருகின்றான், இந்த பிள்ளைக்கு பெரியதொரு வருத்தம் என்று சொல்லி. அதை கேள்விப்பட்டதிலிருந்தும் அவன் தன்னுடைய கதைத்தலை மண்பையும் விலக்கி கொண்டான். பிறகு இந்த பிள்ளையோடு எந்த தொடர்பும் இல்லை. பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் உள்ளத்தை அன்பு செய்கின்றோமா, உடலை அன்பு செய்கின்றோமா?
ஆகிய நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் அன்பு செய்கின்றோம் என்றால் அந்த அன்பு ஒரு முழுமையான அன்பாக தியாக அன்பாக இருக்கு. எனக்கு தெரியும், பல வருடங்களுக்கு முன்பதாக விதமாக ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை விரும்பினான். ஆனால் அந்த பெண்ணுக்கு கேன்சர் நோய் என்று அறிய வருகின்றான். ஆனால் தான் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் அந்த பெண்ணையை திருமணம் செய்து அதன் பிற்பாடும் அவளுக்கு அந்த வருத்தத்திலே தன்னுடைய கையளித்து அந்த பெண் பிறருக்கு மட்டும் அந்த பெண்ணுக்கு அவன் பிரமாணிக்கமாக இருந்தான். அந்த பிற்பாடு இன்னொரு திருமணம் செய்து அப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றான் என்றால் நம் பிள்ளைகளே வாழ்க்கையிலே பல வந்து போகும். ஆனால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாகவும் இறைவனுடைய விருப்பம் எதுவாக இருக்கின்றதோ அவற்றை நாங்கள் கண்டு கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்றையிலே நின்ற பொழுது வழியிலே கூறிய ஒரு வார்த்தைகள், அவரும் நல்லதொரு நிலையிலே அது ஒரு பெண்மணி நல்ல இருக்கின்ற நல்ல நிறைந்த சம்பளம் இல்லாமல் இருக்கின்றது, அவருக்கும் வாழ்க்கை வரன் வரவில்லை என்று பார்க்கின்றவர்களே தாய் கூறுவா பல வரங்கள் வந்து போன்றது. ஆனால் இந்த பெண்மணி பல நிலைகள் எங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு அது பொருத்தம் இல்லை என்று கூறி இன்றைக்கு கடைசியாக ஒரு ஸ்டேட்டஸும் அமையவில்லை. நம்மளுக்கு இன்றைக்கு யாருமே முழுமை இல்லை. இன்றைக்கு நாங்கள் முழுமையாக இருக்கலாம், நாளைக்கு எதுவும் நடக்கலாம். ஆக இன்றைக்கு எங்களுடைய அன்புகள் தியாக அன்பாக இருக்கின்றதா அல்லது வெளி உலகம் வைக்கின்ற அந்த நிலைப்பாடாக இருக்கின்றார் என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எனவேதான் நான் சொன்னார், அதாவது நீங்கள் கேட்டது ஏன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் கூட பல சவால்களை சந்தித்தார். அந்த சவால்களின் ஊடாக தன்னுடைய பிள்ளைகளின் சவால்களில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் அந்த துயரம் ஒரு காலம் மகிழ்ச்சியாக மாறும். ஏனென்றால் நான் அங்கே உங்களுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கின்றேன் என்றால் இன்றைக்கு பிள்ளைகள் எந்த காரியமாக இருந்தாலும் இறைவனுடைய சித்தத்துக்கு அந்த காரியம் அமைகின்றதா என்று எண்ணி பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்ற வழி. இயேசுடைய வாழ்க்கையிலே கூட தன்னுடைய சொந்த ஊருக்கு போகின்றான். தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே போதனை செய்த வழியிலே தன்னுடைய பணியை அங்கே எடுத்து கூறிய வழியிலே அங்கே இருந்தவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வழி தான் அந்த மக்களுக்குள்ளே இருந்த தன்னுடைய சுற்றத்துக்குள்ளே இருந்த சிறுவிதமான பலவீனங்களை அங்கே வெளிப்படுத்திய வழியிலே என்ன நடக்கின்றது? புகழ்ந்த அதே மக்கள் அவரை இழுத்து கொண்டு வந்து வெளியிலே எடுத்து சென்று கொல்லுவதற்கு முன்வந்தார்கள் என்றால் எப்படியான மல்லியோடு அவர்கள் கேட்டார்கள், எப்படியான மல்லியோடு செயற்பட்டார்கள். இயேசு பெரிய ஒரு ஆபத்தில் இருந்தாலும் அவருடைய சித்தம் வேறு உண்டாக இருந்ததினாலே அவர் தொடர்ந்தும் பின்னர் பணி ஆற்றுவதை பார்க்கின்றோம். இதுதான் அந்த பார்க்கின்ற வழியிலே இயேசுடைய மனநிலை விதமாக இருந்ததென்றும் இன்றைக்கு எங்களுடைய மனநிலை விதமாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற வழியிலே துன்பங்கள் துயரங்கள் தவிர்க்கப்பட முடியாதவை. ஆனால் இந்த துன்பங்களின் ஊடாக ஆண்டவர் மேலான ஒரு செய்தியை வைக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இயேசுடைய வாழ்க்கையிலே சமாரிய பெண்ணை அவர் சந்திக்கின்றார். அந்த சமாரிய பெண்ணுக்கு ஒரு விடுதலை, ஆன்மீக விடுதலை கொடுப்பதற்காக அந்த பெண்ணுக்காக காத்திருக்கின்றார். இதுதான் கடைசியாக அந்த சமாரிய பெண்ணை ஒரு இறை வாக்கிலாக மாற்றினார் என்றால் இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எதற்காக என்றால் சில ஆசீர்வாதங்களையும் குணப்படுத்தலையும் பெறுவதற்காக அல்ல, மாறாக இந்த சமாரிய பெண் வந்து பாருங்கள், நான் மெசியாவை கண்டேன் என்று அறிக்கையிட்டது போல இன்றைக்கு நாங்கள் மெசியாவை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க, அந்த மெசியாவை கொடுக்க நாங்கள் முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்னிலே இங்கு வந்துட்டு போன ஒரு பெண், அவளுடைய இந்து சமய பெண், அவள் ஃபாதர் கேட்டான், ஃபாதர் எனக்கு ஒரு பைபிள் தாங்கோ. இன்றைக்கு பைபிள் வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை. ஆம் ஃபாதர், அந்த பைபிளிலே பல கருத்துக்கள் இருக்கிறதை காண்கின்றேன், அதை நான் வாசிக்க வேண்டும், எனக்கு ஒரு பைபிள் தாருங்கள் என்று அவள் ஆவலோடு கேட்டாள் என்றால் இன்றைக்கு இறைவார்த்தை வைத்திருக்கின்ற நாங்கள் அதை வாசிக்கின்றோமா, வாங்குகின்றோமா, அது தருகின்ற விடுதலை செய்தியை நாங்கள் கொடுப்பதற்கு முன்வருகின்றோமா என்று எண்ணி பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் பார்க்கின்ற வழி இறைவார்த்தையில் கூட அத்தி மரத்தை சபித்தார். ஆண்டவர் ஆசுவானங்கள் வழங்க வேண்டிய ஆண்டவர், ஆசுவானம் பொழிகின்ற ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்தார். சபித்து விட்டு என்ன சொல்கின்றார்? அதாவது நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் அதற்காக அழிவை பற்றி அவர் சொல்லவில்லை,
மாறாக நம்பிக்கையோடு இது கேட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கேட்டார் என்றால் இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கை நாயர்களாக வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கின்றார். எனவே இந்த வழியிலே அது தரப்படுகின்ற செய்தி ஆண்டோடைய மண்ணிலே நாங்கள் கண்டுகொள்வோம். அவர் வாழ்க்கையை சந்தித்த சவால்களை பல வடிவங்கள் சந்திக்கின்ற வழியிலே அந்த சவால் ஊடாக கூட ஆண்டவர் மேலான திட்டத்தை எங்களுக்கு வைத்திருக்கின்றார். துன்பங்கள் துயரங்கள் பல வடிவங்கள் வந்தாலும் நிச்சயம் அந்த துன்பத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கின்றார் என்பதை நம்புவோம். நிச்சயம் அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சி அல்ல, நிறைய மகிழ்ச்சியை, உலகம் தருகின்ற மகிழ்ச்சி அல்ல, வெறும் தருகின்ற மகிழ்ச்சியை நாங்கள் கண்டுகொள்வோம். அதற்கு வேண்டிய அருளை இன்றைய பள்ளியினூடாக கொள்வோம்.